தன்னுடைய உடம்பில் இருக்கும் அற்புதமான ஆயுதத்தை வைத்து மற்ற விலங்கை சண்டையில் கதறவிட்டாலும் அதே உறுப்பு அந்த விலங்கின் உயிருக்கு ஆபத்தாகவும் மறுகிறது. அப்படி தன்னை தன் கையாலே சாக அடித்துக் கொள்ளும் டாப் 10 வினோதமான விலங்குகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வரிசையில் 10ஆம் இடத்தில் இருப்பது காட்டு மான்கள். மான்களின் கொம்புகள் அழகாக இருந்தாலும் அந்த கொம்புகளை வைத்துதான் இந்த மான்கள் காட்டில் வாழும் பல முரட்டு மிருகங்களிடம் சண்டை போட்டு பயம்படுத்தி ஓடவிடவும் வேட்டைக்கார மிருகங்களிடம் தப்பிக்கவும் பயன்படுத்தி வருகிறது. அப்படி கம்பீரமான இந்த கொம்பை வைத்து இடத்திற்காக 2 மான்களுக்குள் நடக்கும் இது போன்ற சண்டை மிகவும் பயங்கரமாக இருக்கும். இந்த சண்டையில் 2 மான்களும் ஒரே நேரத்தில் முட்டிக்கொண்டு அதனின் முழு வேகத்தையும் கொம்பில் இறக்கித் தள்ளும். அப்படி சண்டை நடந்து கொண்டிருக்கும் போதே 2 மான்களின் கொம்புகளும் மாட்டிக்கொண்டு அதை எடுக்க முடியாமல் 2 மான்களும் பல மாதங்கள் சாப்பிடாமல் பசியில் அப்படியே செத்துவிடும். இந்த வரிசையில் 9ஆம் இடத்தில் இருப்பது ஆஸ்ட்ரிச். இவைகளின் உயரமான கழுத்தும் பயங்கரமான உடம்பும் நீளமான காலும் இந்த விலங்கை உலகில் இருக்கும் பறவைகளில் மிக ஆக்ரோஷமான பறவையாக காட்டுகிறது. உலகிலேயே இந்த பறவை மட்டும்தான் அதிவேகமாக ஓடும் அற்புத திறமை கொண்டது. ஆனால் அப்படி புயல் போன்ற வேகத்தில் ஓடும்போது சரியான நேரங்களில் தன் உடம்பை கட்டுப்படுத்த முடியாமல் மரம் கல் போன்ற பொருட்கள் மீது மோதி பயங்கரமாக காயமடைந்து பல நேரங்களில் இருந்து போய் விடுகிறது. இந்த வரிசையில் 8ஆம் இடத்தில் இருப்பது கோவக்கார எருமை மாடுகள். எருமைகளுக்கு இருக்கும் ஒரே ஆயுதமே அதோட கொம்புகள்தான். முரட்டு உடம்பு கொண்ட எருமைகள் எப்பயாவது பயத்தை உணர்ந்தால் சுத்தி இருக்கும் ஒரு மிருகத்தை விடாமல் தன் கொம்பை பயன்படுத்தி புரட்டி போட்டு குத்தும். ஆனால் அந்த கொம்புகளே இந்த மாடுகளுக்கு மோசமான காயத்தை ஏற்படுத்துகிறது. சில எருமைகளுக்கு அந்த கொம்பு பெரிதாக வளர்ந்து தன் உடம்பையே குத்தி கிழிக்க ஆரம்பித்துவிடும். இதை தடுக்க இதுபோல் பாதிக்கப்பட்ட மாடுகளை கண்டுபிடித்து அந்த மாடுகளை பண்ணையில் தனியாக கட்டி போட்டு அறுப்பார்கள். அப்படி கஷ்டப்பட்டு அந்த கோம்பை அறுக்கவில்லை என்றால் அதே அந்த மாடை கொலை செய்துவிடும். இந்த வரிசையில் 7ஆம் இடத்தில் இருப்பது முள்ளம் மன்றிகள். முள்ளம் மன்றிகளுக்கு என்றே தனித்துவமாக இருக்கும் இந்த ஊசி போன்ற தற்காப்பு ஆயுதம் மற்ற மிருகங்களை கிட்ட கூட நெருங்க விடாமல் அரண்டு ஓட செய்யும். இதை வைத்து முள்ளமன்றிகள் சிங்கத்துடன் சண்டை போட்டு ஓடவிட்ட சம்பவங்களும் நிறைய காட்டில் நடந்துள்ளது. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஆயுதமே சில நேரங்களில் அதற்கு ஆபத்தாக மாறிவிடுகிறது. ஒரு முள்ளமன்றி மற்றொரு முள்ளமன்றியோடு சேரும்போது அந்த முட்கள் அது மேலேயே குத்தி உயிரிழப்பும் ஏற்படுகிறது. இன்னும் சில சமயங்களில் மற்ற விலங்குகளுடன் முள்ளமன்றிகள் சண்டை செய்யும்போது அந்த முள்ளுகள் அதன் மீதே குத்திவிடுகிறது. இந்த வரிசையில் 6ஆம் இடத்தில் இருப்பது பன்றிகள். இந்த வகை காட்டுப் பன்னிகளுக்கு அதனின் கொம்புகள் வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆண் பன்னிகளுக்கு பாதுகாப்பாக வளரும். இந்த கொம்புகள் கொஞ்சம் வருடங்கள் செல்லச் செல்ல அந்த பன்னிக்கே இது ஒரு ஆபத்தாக மாறி பன்னியின் மூளையில் குத்த ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பன்னியை முழுமையாக சாவடித்துவிடும். இந்த வரிசையில் 5ஆம் இடத்தில் இருப்பது செம்பரி ஆடுகள். மலைப்பிரதேசங்களில் குளிர்ந்த இடங்களில் வாழும் இந்த ஆடுகளுக்கு இதனின் உடம்பில் இருக்கும் முடிகள்தான் இதற்கு பாதுகாப்பாக உடம்பை உறைய வைக்கும் பணியில் இருந்து காப்பாற்ற உதவும். ஆனால் அதை எடுத்து விவசாயிகள் துணி தயாரிக்க அனைத்து ஆடுகளையும் பிடித்து முடியை ஒண்ணு விடாமல் அறுத்து விடுவார்கள். பார்ப்பதற்கு விவசாயிகள் செய்வது இரக்கமில்லாத செயல் போல் தெரிந்தாலும் உண்மையில் அவர்கள்தான் அந்த ஆடுகளின் உயிரை காப்பாற்றுகிறார்கள். அப்படி அவர்கள் அந்த முடியை பிடித்து வெட்டவில்லை என்றாலும் அந்த முடி நிறுத்தாமல் மோசமாக வளர்ந்து அதில் புழு பூச்சி உண்டாகி அந்த ஆடுக்கு நோய் வந்து இறந்துவிடும். நிற்காமல் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த முடியை விவசாயிகள் கஷ்டப்பட்டு வெட்டி அந்த ஆட்டை சாவின் விளிம்பில் இருந்து காப்பாற்றி விடுவார்கள். இந்த வரிசையில் 4ஆம் இடத்தில் இருப்பது கடல் ஆமைகள். இந்த உலகில் பிறந்து வாழ்ந்து கடைசியில் இறக்கும் வரை ஓட்டுக்குள்ளவே வாழும். இந்த ஆமைக்கு அந்த ஓடு மிகவும் பாதுகாப்பாகவும் மற்ற மிருகங்களிடமிருந்து தப்பிக்க ஒரு கவசமாகவும் இருந்து வருகிறது. ஆனால் சில சமயங்களில் ஆமைகளுக்குள் நடக்கும் சண்டைகளிலோ இல்ல மற்ற விலங்குகளின் தாக்குதலாலோ ஆமைகள் தலைகீழாக புரண்டுவிட்டால் அதனால் திரும்பியும் நேராக நிமிர முடியாது. ஒருவேளை ஆமைகள் மீண்டும் நிமிராவிட்டால் அது அப்படியே இறந்துவிடும். இதுபோல் நடக்கும் சமயங்களில் மற்ற ஆமைகள் வந்து உதவுவதும் நடந்திருக்கிறது. இந்த வரிசையில் 3ஆம் இடத்தில் இருப்பது தேனீகள். தேனீ கொத்தினால் மோசமாக வலித்தாலும் மனிதர்களை ஒருமுறை தேனீ கொத்திவிட்டால் அது வலி தாங்காமல் செத்துப் போய்விடும்.
காட்டில் யாரும் தொட முடியாத தூரத்தில் தேனை கஷ்டப்பட்டு பூக்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேமித்து வாழும் இந்த தேனீகள். அந்த தேனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அனைத்து தேனீகளும் ஒன்று சேர்ந்து ரொம்ப மோசமாக தாக்க ஆரம்பிக்கும். அப்படி தேனீக்கள் ஒரு முறை தன் மூக்கை வைத்து குத்திவிட்டால் அதனின் மூக்கு மனிதர்கள் உடலில் அப்படியே மாட்டிக்கொள்ளும். அதை வெளியே எடுக்க வேண்டும் என்று தேனீகள் பறக்கும்போது உடம்பு அப்படியே பாதியாக பிஞ்சு ஊக்கு உள்ளே மாட்டிக்கும். அப்படி பாதி பிஞ்ச உடம்போடு பறந்த தேனீகள் கொஞ்ச நேரத்தில் இறந்துவிடும். இந்த வரிசையில் இரண்டாம் இடத்தில் இருப்பது விஷப் பாம்புகள், கொடிய விஷம் கொண்ட பாம்புகள். இரைகளை ஒரே கடியில் பிடித்து தன் வாலை வைத்து மூச்சு விடாமல் நசுக்கி அப்படியே சாகடித்து முழுங்கும் அளவு மோசமானது. அப்படிப்பட்ட இந்த ராட்சச உயிரினம் சில நேரங்களில் முட்டாள்தனமான விஷயத்தை செய்து தானாகவே இறந்துவிடும். காட்டில் யானையவே விஷத்தால் ஒரே கடியில் சாகடிக்கும் அளவு அபூர்வ ஆற்றல் பெற்ற இந்த பாம்புகள் மற்ற பாம்புகளையும் சாப்பிடும் பழக்கம் கொண்டது. சில நேரங்களில் உணவு கிடைக்காமல் பசியின் கோரத்தில் தன் வாலையே மத்த பாம்பின் வாள் என்று நினைத்து அப்படியே கடித்து சாப்பிட ஆரம்பித்துவிடும். மோசமான வெயில் காலங்களில் உடம்பு சூடு அதிகரிக்கும் போது சூடு தாங்க முடியாமல் உடம்பின் சூட்டை குறைக்கவே தன் உடம்பை சாப்பிடுகிறது என்று மற்றொரு ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது. இந்த வரிசையில் முதல் இடத்தில் இருப்பது மழையாடுகள். முரட்டு கொம்பை வைத்து மலையில் இரக்கமில்லாமல் தன் குடும்பத்தினர்களுடனே சண்டை செய்து மோசமாக தாக்கிக் கொள்ளும் இந்த ஆடுகள் அதே கொம்பின் காரணமாகவே சில சமயம் காப்பாற்ற முடியாமல் நியாயமாக செத்துப் போகிவிடுகிறது. இந்த ஆடுகள் போல் மற்ற எந்த உயிரினத்தினாலும் திறமையாக மலையேற முடியாது. அப்படி கஷ்டப்பட்டு மழை ஏறி அங்கே வாழும் இந்த ஆடுகளுக்கு மற்ற மிருகங்களிடம் இருந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள உதவும் ஒரே ஆயுதம் இதனின் கொம்பு மட்டும்தான். ஆனால் அந்த கொம்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த ஆடின் மூலையில் குத்தி சில நாட்களிலேயே அது அப்படியே இறந்துவிடும். சில மனிதர்கள் அதுபோல் இருக்கும் ஆடுகளின் கொம்பை வெட்டி காப்பாற்றிய சம்பவங்களும் நடந்துள்ளது. இப்படி வினோதமான மிருகங்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நம்ம வைல்ட் லைஃப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.